ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன காட்டிகிட்ருக்கேன்னா, உங்களுக்கு அசோலா பெட்டு போட்டு அதில் அசோலா வளர்த்துருக்கோங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க அசோலாவோட பயன்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெரியாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அசோலாங்கிறது கால்நடைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த புரதச்சத்து மிகுந்த உயிர் தீவனங்க. இது நெல் வயல்களுக்கும் இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நிறையா பேர் மாடு வச்சு வளர்த்துவோம். அவங்க ஒரு சில மாடு நிறைய பால் கறக்கும், ஒரு சில மாடு பார்த்திங்கன்னா பாலே கறக்காதுங்க. கம்மியான அளவு தான் பால் கறக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாடுகளுக்கு இதை தீவனமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பாலோட லெவல் 10%லேருந்து 15% அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அசோலாவை நம்ம கோழி, மீனுக்கும் தீவனமாக பயன்படுத்தலாம். இது மெயின்டைன் பண்ணுற செலவும் ரொம்ப கம்மி தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது. அதனால் மாடெல்லாம் இது சாப்பிட்டதுன்னா நிச்சயமாக கண்டிப்பாக பால் உற்பத்தி அதிகரிக்குங்க. அது மாதிரி கோழிகளுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இப்போ நெல் வயலெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த அசோலா மண்ணில் வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட சத்து அதிகரித்து நீங்கள் அதுக்கப்புறம் நெல் வயல் போட்டு பயிர் செஞ்சிங்கன்னா நிறைய மகசூல் எடுக்கலாங்க. இது வளர்க்குற முறையும் ஈஸி தாங்க. அது மாதிரி இதை வளர்த்தும் போது 20 நாளைக்கு ஒருக்கா மாட்டு சாணம் கிடச்சிதுன்னா அந்த மாட்டு சாணத்தை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அசோலா பெட் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல. அசோலா வளர்ந்ததுக்கப்புறம் எத்தனை பெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாட்டுச்சாணியை யூஸ் பண்ணி அந்த தண்ணியை அந்த 2 தொட்டிலையும் நம்ம ஊற்றி விட்டோம்னா அசோலா இன்னும் நல்லா வளர்ச்சி அடையுங்க. அது மட்டும் இல்லை, இது சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு சூப்பரான செடிங்க. பாசி வகை இது. இதோட மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப செலவு கம்மி தாங்க. நீங்கள் அசோலா பெட்டு ஆர்டர் போடுறதுக்கு மட்டும்தான் அமௌண்ட் ஆகும். மீதி வளர்த்துறதுக்கெல்லாம் கம்மி தாங்க. இந்த அசோலா எங்கே கிடைக்கும்னா, நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்த மாட்டாஸ்பத்திரிலலாம் இருக்கும்லங்க நம்ம ஊரில், அங்கே போய் இந்த மாதிரி கால்நடை மருத்துவமனையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் கோழி பண்ணை வச்சுருக்கோம், நாங்கள் அசோலா வளர்த்துறக்கு எங்களுக்கு அசோலா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ நீங்கள் இந்த மாதிரி அசோலா பெட் போட்டு நீங்கள் வளர்த்துனீங்கன்னா சூப்பராக வளருங்க. இது 7 நாளில் இந்த அசோலா வளர்ந்துடும். இது வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் எடுக்க தான் நிறையா வளரும். ஆனால் 20 நாளைக்கு ஒருக்கா மாட்டுச்சாணியை நல்லா கரைச்சி இந்த அசோலாக்குள்ளே ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த செம்மண் கிடச்சாலும் செம்மண்ணை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி தண்ணியிலே நல்லா கரைச்சிட்டு அதையும் அசோலாவில் நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அசோலா சூப்பராக வளருங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.